ரிலேட்டிவ் எரர் இஸ் இது வந்து ஆக்சுவலி டைரக்ட் கொஷின். ரிலேட்டிவ் எரர்ங்கிறது என்னதுங்க? Option A, sir. Ratio of mean absolute error to the mean value, sir. வெரி குட், அவ்வளவுதான். இது ஆப்ஷன் ஏ. சரிங்களா? மீன், அதாவது மீன் அப்சல்யூட் எரருக்கும் மீன் வேல்யூக்கு இடையில இருக்கக்கூடியதான் ரிலேட்டிவ் எரர்னு சொல்றோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ எரர் இன் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரடியூஸ். ஜீரோ எரர் இன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ட்ரடியூஸ் என்ன மாதிரியான எரரை Systematic ஏற்படுத்தும்? error, sir. வெரி குட். ஏன் வந்து மத்ததெல்லாம் இல்ல, ஐடியா தெரியுங்களா? லீஸ்ட் கவுண்ட் எரர். இல்ல லீஸ்ட் கவுண்ட் எரர் வந்து லீஸ்ட் கவுண்ட்ங்கிறது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல எவ்வளவு மினிமம் உங்களால மெஷர் பண்ண முடியுங்கிறது வந்து லீஸ்ட் கவுண்ட். சரிங்களா? மினிமம் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சிம்பிளா சொல்லலாம். சரிங்களா? மினிமம் மெஷர்மெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கேலுக்கு வந்து ஒரு 1 மில்லிமீட்டர் வந்து மினிமம் மெஷர்மெண்ட். 1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளால மினிமமா மெஷர் பண்ண முடியும் நம்ம சாதாரண வச்சு யூஸ் பண்ற ஸ்கேல்ல. கேட்டுங்களா? அந்த மாதிரி தான் அது வந்து மினிமம் மெஷர்மெண்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ரேண்டம் எரருங்கிறது வந்து இட்ஸ் நாட் சீக்வன்ஸ். அது வந்து ரேண்டமா நடக்கக்கூடிய இது. ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் சேஞ்சஸ், ஹியூமிடிட்டி சேஞ்சஸ், அதுக்கப்புறம் வந்து வேற என்ன இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா? அது எல்லாமே ரேண்டம் எரருக்குள்ள வரும். பர்சனல் எரருங்கிறது வந்து நம்ம பார்க்கறது பேரலக்ஸ் எரர். அந்த இதெல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரீடிங்கே வந்து ஒரு நேரா பார்க்காம கொஞ்சம் தள்ளி, அதாவது முகத்தை தள்ளி வச்சு பார்த்தோம் அப்படின்னா ரீடிங் வந்து சரியான இடத்துல பார்க்க முடியாது. ஸோ எய்ம் பண்ண முடியாது. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பர்சனல் எரருக்குள்ள வருது. சிஸ்டமேட்டிக் எரருங்கிறது வந்து ஜீரோ எரர். ஜீரோ எரர்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அது கரெக்ஷன் பண்றது தான். சரிங்களா? கரெக்ஷன் பண்றது தான் நம்ம ஜீரோ எரர்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ஸ்கேல் வந்து 2வது சென்டிமீட்டர்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உடஞ்சு போச்சு ஸ்கேலு. 2வது சென்டிமீட்டர்ல இருந்து ஆரம்பிக்குதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த 2வது சென்டிமீட்டரை நம்ம ஜீரோன்னு எடுத்துப்போம். கரெக்ட்டுங்களா? இதுக்கப்புறம் இருக்க அடுத்தடுத்த சென்டிமீட்டரை வந்து அப்படியே கழிச்சுக்குவோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி பண்றது அதுதான் சிஸ்டமேட்டிக் எரர் ஏற்படுத்துறது. பட் இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்ட். பட் ஏதோ சின்ன ப்ராப்ளத்தினால நம்ம என்னது சிஸ்டமேட்டிக்கா அது வந்து தப்பாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா? அதுதான் சிஸ்டமேட்டிக் எரர். ஜீரோ எரர் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் எரர். இது வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஜீரோ கரெக்ஷன்ஸ் நம்ம வந்து அதே லீஸ்ட் கவுண்ட்லயே படிப்போம் பார்த்திருக்கீங்களா? ஜீரோ கரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு சாரி ஜீரோ எரர் ஈக்குவல் டு ஜீரோ. அப்படிதான் படிக்கணும் இல்லையா? எரர் ஜீரோ எரர் ஈக்குவல் டு என்ன மாதிரியான மெஷர்மெண்ட்டு பிளஸ் ஜீரோ கரெக்ஷன்ஸ் அப்படின்னு வரும். இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிட்டு ஜீரோ எரர் கண்டுபிடிக்கலாம். அடுத்து we can reduce a random error by எப்படி வந்து ரேண்டம் எரரை ரெடியூஸ் பண்ணலாம்? Taking large number of observation. ஆமாங்க. ஏன்னா இப்ப டெம்பரேச்சர் ஃபிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா, இல்ல எலக்ட்ரிசிட்டி ஃபிளக்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணலாம் நீங்க? நிறைய நம்பர் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த ஃபிளக்சுவேஷன்லாம் வந்து சரியாயிடும். ஏன்னா எல்லா நேரமும் ஒரே மாதிரி ஃபிளக்சுவேட் ஆயிட்டு இருக்காது. ஒரு சில நேரத்துல தான் அது வந்து ஃபிளக்சுவேஷன் நடக்கும். ஆக்சுவலி அதுதான் வந்து ரேண்டமா நடக்கக்கூடிய விஷயம். ஸோ இதுவும் கரெக்ட். சூப்பருங்க ஆன்சர். The weighing machine mostly over measures the weight of individual. It will be said to be indicative of என்ன என்ன மாதிரியான எரரை இண்டிகேட் பண்ணுது ஆக்சுவலி? புரியலங்க. இல்ல ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்ல முடியாது. அது ஸ்டாண்டர்ட்னா அது வந்து பர்மனன்ட், நம்ம மாத்தவே முடியாது அந்த எரர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேரு ஸ்டாண்டர்ட் எரர். பட் இங்கேயும் அதுதான். நம்ம இப்போ இந்த ஸ்கேல்ல பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓவர் மெஷர்னா நம்ம ஒரு 10 kg இருக்கோம் அப்படின்னா அது வந்து 11 kg நம்ம மெஷர் பண்ணிட்டு இருக்கு. அப்போ 11 kg இருக்கிறவரை அதை எப்படி மெஷர் பண்ணோம்? 12 kg மெஷர் பண்ணும். அப்போ 50 kg இருக்கிறவரை அது எப்படி மெஷர் பண்ணணும்னா 51 kg மெஷர் பண்ணும். கரெக்ட்டுங்களா? அப்ப என்னன்னா இந்த ஒரு ஒரு கிலோகிராம் வந்து எல்லாத்துலயுமே ஓவர் மெஷர் பண்ணுது. அப்ப இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரிஜினல் கிடைச்சிரும். அப்ப அது எது எது சிஸ்டமேட்டிக்கா நடக்கக்கூடிய விஷயம். நம்ம இப்போ ஸ்கேல்ல கூட சொன்னோம்ல 2 சென்டிமீட்டர்ல இருந்து அந்த ஸ்கேல் ஆரம்பிக்குதுன்னா நம்ம 2 சென்டிமீட்டர் ஜீரோன்னு எடுத்துக்கிட்டு நம்ம மத்ததை அப்படியே கழிச்சுக்குவோம்.
புரியுதுங்களா? 2 சென்டிமீட்டர் கழிச்சுக்கிட்டோம்னா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இதுவும் வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ல ஒரு இது. சரிங்களா? இன்னொன்னு இந்த சிஸ்டமேட்டிக் எரர்னா எப்படின்னா, டிட்டர்மைன் பண்ணிடலாம். அந்த மாதிரியான எரர தான் நம்ம சிஸ்டமேட்டிக் எரர்ன்னு சொல்றோம். டிட்டர்மைனபிள் டிட்டர்மைனபிள் எரர்னா அந்த சிஸ்டமேட்டிக் எரர்ல வந்துரும். கரெக்ட்டுங்களா? நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படின்னா, அது வந்து சிஸ்டமேட்டிக் எரர்ல வச்சிரும். கொஞ்சம் தியரி கொஞ்சம் ஆமா. இது கொஞ்சம் இதுவா தான் இருக்கும். படிக்கணும். வேற என்ன பண்றது? தியரி கொஞ்சம் ஆக்வர்டா தான் போகும். பார்க்கலாம். Which of the following under the category of random error? ரேண்டம் எரருக்குள்ள எந்த இது எல்லாம் இருக்கு? கொஞ்சம் அதான் நாய்ஸ் கொஞ்சம் வருதுங்க. பார்த்துக்கோங்க. ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க மைக்கு. ரெக்கார்ட் ஆகுறதுனால இது கொஞ்சம் எல்லாருக்குமே எஃபெக்ட் பண்ணும். The path Which of the following under the category of random error? ரேண்டம் எரருக்குள்ள வர கேட்டகரி என்னது? parallax error sir. இல்ல பேரலக்ஸ் எரர் ரேண்டம் எரர் இல்லைங்க. அது இண்டிவிஜுவல் எரர் அது. பேரலக்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்க்குற பார்வையில calibration error, sir. கிடைக்கவே இல்லை கேலிபிரேஷன் சார். எரர் வந்து ரேண்டம் எரர்ல வராது. கேலிபிரேஷன்ஸ் நீங்க கேலிபிரேட் பண்ணிடுறீங்க. கேலிபிரேட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறது முன்னாலேயே. எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாலே அதை வந்து கரெக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு பேர் தான் கேலிபிரேஷன்ஸ். இது வந்து பேரலக்ஸ் எரர் வந்து பர்சனல் எரர்ல வந்துடும். பர்சனல் எரர். மிஸ்அலைன்மெண்ட் எரரும் கிடையாது. அலைன்மெண்ட் வந்து அப்படி கிடையாது. எரர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஃப்ரிக்ஷன்னு சொல்லலாம். இப்போ என்னதுன்னா இந்த ரேண்டம்னாவே என்ன அர்த்தம்? ரேண்டம் எரர்னாவே நம்ம பேசிக்கா சில விஷயங்கள்லாம் பார்க்கணுங்க. ரேண்டம் எரர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. அதனால தான் நான் அதை வந்து திரும்ப திரும்ப பார்க்குறேன். இது வந்து என்னதுன்னா அக்கர்ஸ் இர்ரெகுலர்லி. அக்கர்ஸ் இர்ரெகுலர்லி. அது ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி வந்து என்னதுன்னா இர்ரெகுலரா நடக்கும். அன்பிரிடிக்டபிள். கண்டிப்பா என்ன மாதிரின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. வாய்ஸ் வருது சார் இன் பிட்வீன் சரியா கேட்க மாட்டேங்குது சார். புரியலங்க. வாய்ஸ் பக்கத்துல டிஸ்டர்பன்ஸ் ஆகுது சார். இந்த மியூட் பண்ணுங்க சார். மேடம் ப்ளீஸ் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஒவ்வொருத்தரை பார்த்து மியூட் பண்றது பார்க்க முடியாது. நான் பார்த்தேன். ஓகே, தேங்க்யூ. அதான் நீங்க பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்க அப்பப்போ ஆன் பண்ணிட்டு கேள்வி கேட்டுட்டு அப்படியே இது பண்ணுங்க. Which of the following Sir, and the quantities question answer, sir. ஆன்சர் வந்து டிங்க. டி ஆப்ஷன். ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். Previous question can answer. எரர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஃப்ரிக்ஷன். இந்த கொஸ்டின் தானே கேக்குறீங்க? இதுக்கு முன்னால கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லிட்டேனே. சொல்லலையா? சிஸ்டமேட்டிக் எரர். இல்ல இந்த question தான் சார். இந்த Which of question the தான் சார். following under the category of random errorனா எரர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஃப்ரிக்ஷன். ஃப்ரிக்ஷனால வரக்கூடிய எரர் பேர் தான் சொல்றோம். சரிங்களா? எரர் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஃப்ரிக்ஷன். இது அன்பிரிடிக்டபிள். சரிங்களா? ஃப்ரிக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ரேண்டமா தான் நடக்கக்கூடியது. அதனால இது அன்பிரிடிக்டபிள். கேலிபிரேஷன்ஸ் நம்ம யூஸ்வலா பண்றது. மிஸ்அலைன்மெண்ட் எரரும் இட் நியர்லி டு பர்சனல் எரரு. பேரலக்ஸ் எரரும் பர்சனல் எரர் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் குவான்டிட்டிஸ் இஸ் டைமென்ஷன்லெஸ்? எதுங்க டைமென்ஷன்லெஸ்? Power of convex lens, sir. நன்னா சார். எதுவுமே கிடையாதுங்க. ஏன்னா பவர் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து என்னதுங்க? பவர் ஈக்குவல் டு என்ன சொல்லுவீங்க? 1/f இல்லையா? ஸோ அப்போ எஃப்ங்கிறது வந்து ஃபோக்கல் லென்த் இல்லையா? ஃபோக்கல் லென்த்துக்குனுடைய டைமென்ஷன் என்னது? எல் இன்வர்ஸா? பிளாங்க் கான்ஸ்டன்னுடைய இது பார்த்தீங்கன்னா எம் எல் ஸ்கொயர்டு டி பவர் -1 நினைக்கிறேன். கரெக்டா? பிளாங்க் கான்ஸ்டன்னுடைய இது கரெக்ட் தான். ஜூல் செகண்ட். ஓகே, கரெக்ட். ஜூல் செகண்ட்ஸ். அடுத்து வந்து இதோட எரர் வந்து மாஸ் பவர் -1 எல் கியூபு டி பவர் -2 நினைக்கிறேன். கரெக்டா?
ஸோ இது செக் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் நீங்க புக்ல பாத்துக்கோங்க. நான் இது எனக்கு தெரிஞ்சது எழுதுறேன். சரிங்களா? எனக்கு ஞாபகம் இருக்கிறதே எழுதுறேன். மேபி இந்த பவர்ஸ் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நான் படிச்சு ரொம்ப நாள் ஆகுது. பட் செக் பண்ணிக்கோங்க. நீங்க உங்க புக்ல செக் பண்ணிக்கோங்க. கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கான டைமென்ஷன்ஸ் இது, பிளாங்க் எல்லாம் கான்ஸ்டன்ட்டுக்கான கரெக்டா சார். டைமென்ஷன்ஸ் இது, பவர் ஆஃப் இதுக்கு இது. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து டன். டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர். டைமென்ஷன் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷர்னா நம்ம என்ன பண்ணோம்? ஈஸியா நம்ம தெரிஞ்சதை வச்சு போட்டுக்கணும். ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் ஏரியா. என்னங்க? Option B, sir. -2 divided by L square equal to mL power -1 T power -2. கரெக்டா? ஆப்ஷன் என்ன சொன்னீங்க? B, sir. Energy per unit volume, sir. பி சொல்றீங்க. எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். வெரி குட். அவ்வளவு இப்படி சொல்லலாமா? எனர்ஜி பர் யூனிட் வால்யூம்னு சொல்லுங்க. வெரி குட். ப்ரெஷர் ஈக்குவல் டு எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். எனர்ஜி பர் வால்யூம் இப்படி சொல்லலாம். ஸோ எனர்ஜி பர் வால்யூம் சொன்னீங்கன்னாவும் நீங்க எழுதலாம் எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2 டிவைடட் பை எல் கியூபு. திரும்பவும் அதே தான் வரும். எம் எல் பவர் -1 டி பவர் -2 வந்துடும். கரெக்ட். சார் ஸ்க்ரீன் தெரியுது LQ. சார். என்னங்க? புரியல. ஸ்க்ரீன் தெரியுது சார். ஸ்கிரீன் ஷேரிங் தெரியலையா? வருது சார். ஆமா சார். மற்றவங்களுக்கு தெரியுதுங்களா? இது நெட்வொர்க் இஷ்யூ அப்போ. எங்களுக்கு தெரியுது சார். தெரியுது சார். தெரியுது அப்ப சார். நெட்வொர்க் இஷ்யூ இருக்கும் பாருங்க மேடம். ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த 8th கொஸ்டின். இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு வி பை ஐன்னு சொல்லிட்டாங்க. ஃபார்முலாவே கொடுத்துட்டாங்க. வேற வி ஈக்குவல் டு இது, ஐ ஈக்குவல் டு இதுன்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த டோட்டல் எரர்னு கேக்குறாங்க. எவ்வளவு டோட்டல் எரர் வருது அப்படின்னு கேக்குறாங்க. எரர் மட்டும் கேக்குறாங்க. எரர் மட்டும் கேக்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுங்களா? சார் del r by r equal to அந்த ஃபார்முலா போடுங்க சார். வெரி குட்ங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. அந்த ஃபார்முலா போட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. del r by r ஈக்குவல் டு del v by v பிளஸ் del i divided by i. I by கரெக்ட்டுங்களா? 100 அப்ப del மல்டிப்ளை r by பண்ணிக்கலாம் சார். என்னங்க? 100 மல்டி பர்சன்டேஜ்ல சொல்லுமா சார்? ஓ, பர்சன்டேஜ்ல சொல்லணும்னா நம்ம டோட்டல் எரர் பர்சன்டேஜ்ல சொல்றோம். பர்சன்டேஜ்ல சொல்லும்போது 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நம்ம கடைசியா பண்ணிக்கலாங்க. இது சிம்பிளா இருக்கும். அதனால இது பண்ணிக்கிட்டோம். அப்புறம் கடைசியா நம்ம பண்ணிக்கலாம். 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சது என்னதுன்னா டோட்டல் எரர் தான் கேட்குறாங்க. வி தெரியும் உங்களுக்கு. வில வந்து எரர் வந்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் வந்து எரரு. பட் ஒரிஜினல் வோல்ட் 100 இருக்கு. கரெக்ட்டுங்களா? ப்ளஸ் இந்த ஐடியும் பார்த்தீங்கன்னா 0.2 டிவைடட் பை 10. சரிங்களா? இன்டூ அவர் சார் சொல்ற மாதிரி நீங்க 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டா என்ன வருது? பர்சன்டேஜ்ல நமக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு பர்சன்டேஜ்ல வந்துடும். del r by r இன்டூ 100. ஸோ இப்படி பண்ணிக்கலாம். இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். சிம்பிளிஃபை பண்ணா என்ன வருங்க? 10ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும். 5v சாரி நம்பர்லாம் வேணாம். ஏன்னா வெறும் நம்பர் மட்டும் போட்டுக்குவோம். இது மட்டும் இதெல்லாம் வேணாம். யூனிட்லாம் வேணாம். 5 divided by 100. இது ஒரு ப்ளஸ் போட்டு மேலையும் கீழையும் 10ஆல பெருக்குனீங்கன்னா 2/100 வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ வந்து என்ன வரும்னா 7/100 வரும். இன்டூ 100 வரும். ஸோ இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆகும். 7%ங்கிறது வந்து கரெக்டான ஆன்சர். del r by r ஈக்குவல் டு இன் பர்சன்டேஜில் எழுதுனீங்கன்னா 7%ங்கிறது கரெக்டான ஆன்சர். கரெக்டுங்களா? இது ஓகே புரிஞ்சுதுங்களா? சார். ஓகே. அடுத்து ஓகே. நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஃபார் கிவன் நம்பர் 2512 இஸ் எவ்வளவு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? 4 சார். 4 வெரி sir. குட்.
வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் 4. அடுத்து L is equal to 2.331 சென்டிமீட்டர், B is equal to 2.1 சென்டிமீட்டர், தென் L plus B என்னன்னு கேக்குறாங்க. என்ன இது கொஸ்டின் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? 2.331 சொல்றாங்க. சார் எல்லோட கொஸ்டின் வேல்யூ எதுனா தெரியல சார். L plus B is equal to மத்த எல்லாருக்கும் தெரியலீங்களா Sir, பாருங்க. 4.43 sir, 31 centimeter. 4.431 centimeter sir. 4.431ங்களா? 4.4 correct. சென்டிமீட்டர். 4. ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர்ங்களா? வெரி குட். என்ன ரீசன் சொல்லுங்க. ஆமா சார். என்ன ரீசன் சொல்லுங்க. நம்ம வந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் வந்து பாக்குறோம் அப்படின்னா டெசிமல் பாயிண்ட் வந்து எது கம்மியா இருக்கோ அதுதான் ரிசல்டன்ட் கொடுக்கணும் சார். அவ்வளவுதான், சூப்பருங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. மினிமம் அதாவது ஒரு ஒரு நம்ம இது ரெண்டு விஷயத்தை ஆட் பண்றோம்னா ஆட் பண்றதுல எது மினிமம் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸோட, அதாவது மினிமம் டெசிமல் பிளேசஸோட இருக்கோ அந்த டெசிமல் பிளேசஸ்க்கு தான் நீங்க ஆன்சர் எழுதணும். ஏன்னா அது வரைக்கும் தான் அதனால அக்யூரேசி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரூல்ஸ். சரிங்களா? ரூல்ஸ் நல்லா படிக்கணும். வெரி குட். சொல்லுங்க, வேற என்னது டவுட் இருக்குங்களா இது இந்த கொஸ்டின்ல? நோ சார். ஓகே. Consider the physical quantity Z expressed as Z equal to A B power 1 by 2. If the relative error is magnitude of A, B, C is 1%, then the relative error is Z is equal to எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ரிலேட்டிவ் எரர்? Del m divided by m into 100 sir. Del mங்களா? வெரி குட் வெரி குட். ஆமா, நீங்க அந்த அந்த ஃபார்முலால சொல்றீங்க. வெரி குட் சூப்பருங்க, கரெக்ட் தான். அப்ப டெல் எம்ங்கிறது இங்க என்னதுங்க? டெல் இசட், கரெக்ட்டுங்களா? டெல் இசட் டிவைடட் பை இசட் அப்படி எழுதிக்கலாமா? இங்க எழுதிக்கலாம். இப்ப ஏக்கு எரர் இவங்க எப்படி எழுதுவீங்க? டெல் ஏ டிவைடட் பை ஏன்னு எழுதுவீங்க. இது மல்டிபிளிகேஷன்ஸ் அண்ட் டிவிஷன்ஸ்ல இருக்கிறதுனால நம்ம இப்படிதான் எழுதி ஆகணும். பிளஸ் என்ன பண்ணுவீங்க நீங்க? டெல் பி பை பின்னு எழுதுவீங்க. இங்க பவர் 1/2 இருக்கு, அதை முன்னால போட்டுக்கணும். பிளஸ் அதுக்கு அடுத்து வந்து இது ஆக்சுவலி தியரி இருக்கு, நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். பட் இங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளா போடுறதுக்காக சொல்லித்தரேன். இங்க சி பவர்ல 2 இருக்கு, அதனால இதை முன்னால போட்டுட்டு டெல் சி டிவைட் பை சின்னு போட்டுக்கலாம். கரெக்டா? ஸோ இப்படிதான் இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். எல்லாமே 1%ன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? எல்லாமே 1%ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நீங்க என்னதுன்னா டெல் இசட் டிவைட் பை இசட்ங்கிறது வந்து இன்டூ 100 பர்சன்டேஜ்ல எழுதுனீங்கன்னா இது எல்லாத்தையும் 100ல எழுதுங்க. அப்போ டெல் ஏ பை ஏ பிளஸ் 1/2 டெல் பி பை பி. சாரி, இங்கே 100ஓட மல்டிப்ளை பண்ணிக்கணும், இங்கேயும் 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் 2 இன்டூ டெல் சி பை சி இன்டூ 100%. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சு என்னதுன்னா இந்த வேல்யூஸோட, இப்போ பாருங்க நான் ரெட் கலர்ல போடுற வேல்யூஸோட எல்லா எரரும் வந்து என்னதுன்னா 1%. அப்போ இதுதான் 1%ன்னு நீங்க மாத்த போறீங்க. அப்போ 1%க்கு நீங்க பர்சன்டேஜ் போட்டாலும் ஒன்று தான். 1 இன்ட்டு 1 பிளஸ் இது 1/2 இன்ட்டு 1 பிளஸ் 2 இன்ட்டு 1. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 1 பிளஸ் 1/2 பிளஸ் 2 வருமா? ஸோ நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2 4 5 4 5 6 7 7 வருங்களா? 7/2 வரும். 7/2னா எவ்வளோங்க? 3.5%. பர்சன்டேஜ்ல எழுதுனா 3.5%. புரிஞ்சுதுங்களா எல்லாமே? இங்க ஆக்சுவலி இது எல்லாத்துலயுமே பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கணும். இது யாருக்காவது புரியாம இருக்கா இந்த கொஸ்டின்? இந்த கொஸ்டின் புரியலன்னா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்லைன்னா அடுத்த கொஸ்டின் போயிடலாம். இதுல எந்த பாயிண்ட்ல புரியலன்னு சொல்லுங்க. Okay sir, புரியுது sir. ஓகே. The number of significant figures in 0.06900 is
சார் 5 significant figures சார் முன்னாடி சம்க்கு புரியலங்க. சார் சொல்லுங்க. 5 significant figures சார். வெரி குட் வெரி குட். significant figure 5 5ங்களா? 5 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இங்க வருதுங்களா? வராது சார். புரியலங்க. சார் 4 தானே வரும் சார் எத்தனை 4 தானே சார்? சார்? 4ங்க 4 ஓகே சார் ஓகே சார். கரெக்டா? இந்த ஜீரோஸை கணக்குல எடுத்துக்க கூடாது. கரெக்டா? இந்த ஜீரோஸ் கணக்குல எடுத்துக்க கூடாது. இதுக்கு முன்னால இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் கணக்குல அது எடுத்துக்கணும். இல்ல சார். சார் முன்னாடி உள்ள 2 எடுத்துக்கூடாது சார், கடைசியில் உள்ள எடுத்துக்கணும் சார். சார் ஆக்சுவலா லாஸ்ட் ஆமா ரெண்டு ஜீரோஸ் கரெக்ட். எடுக்கணும் சார். சாரி பாயிண்ட் சாரி. ஆஃப் போட்டதுக்கு இந்த ஜீரோஸ் எடுத்துக்க கூடாது. இந்த 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 4 எடுத்துக்கணும். கரெக்ட். ஆமாங்க. ஆமா சார். முன்னால இருக்கிறத எடுத்துக்க கூடாது. பின்னால இருக்கிறத மட்டும் தான் எடுத்துக்கணும். ஆமா. ஏன்னா நீங்க 6 பாயிண்ட்ல இதை எழுதலாம். எப்படிங்க? அப்படிதானே? 6 பாயிண்ட்ல எழுதுனீங்கன்னா அந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படிதான் நம்ம எழுத முடியும். ஓகே. The length of the body is measured as 3.51 meter. If the accuracy is 0.01 meter, then percentage error is measurement is. புரியலங்க. என்னதுங்க? ஃபார்முலா வந்து கேட்டேன் சார். இல்ல நீங்க எதுவும் சொல்றது எனக்கு காதுல சரியா ரீச் ஆக மாட்டேது. ஏதோ அதான் சார் உங்களுக்கு நெட்வொர்க். டெல் எல் பை எல் 100 தானே சார், அந்த ஃபார்முலா சொல்றாங்க. del L by L டெல் எல் பை எல் இன்டு 100. எது கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க. சார் ஆப்ஷன் சி சார். ஆப்ஷன் ஏ சார். del L by L into 100. ஏ ஆன்சருங்களா? சார் ஆப்ஷன் சி நினைக்கிறேன் சார். சாரிங்க, திரும்ப சொல்லுங்க. சார் சி தான் சார். சி தானா? சார் ஆப்ஷன் சி தானே சார்? எப்படிங்க? சி தானே சார்? இல்ல சி டெல் வந்து எல் எப்படி பை நீங்க 0.01 எடுத்துக்கணும். டெல் எல்க்கு பதிலா அந்த எரர் இருக்குல்ல சார், accurate. நல்லா யோசிங்க. பாயிண்ட்ஸ்ல 2 ஜீரோ இருக்கு சார். கீழயும் மேலயும் கேனடும் 351% வரும். சொல்லுங்க சொல்லுங்க. அவ்வளவு முடிஞ்சிச்சு சார். நெக்ஸ்ட் போலாம் இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? போலாம் போலாம். சார் ஆன்சர் என்ன சார் இந்த சம்முக்கு? 0.28ங்க. ஓகே சார்.
CC. While using an instrument for some measurement, uh, we place it in the wrong manner. Then possibly the error is resulting. என்ன மாதிரியான ரிசல்ட்டா இருக்கும்? environment error sir. என்னங்க என்விரான்மெண்டல் ஏறதுங்களா? இன்ஸ்ட்ருமெண்டல் ஏறதுங்க இது ஆக்சுவலி. இன்ஸ்ட்ருமெண்டல் ஏறது. While using an instrument for some measurement, we place it in the wrong manner. Then possibly error is resultant. While using instrument for some measurement, we place it in the wrong manner. நம்ம தப்பா தான் வைக்கிறோம். ஆனா காரணம் ஏன் நம்ம தப்பா வைக்கிறோம்னா பர்பஸ்ஃபுல்லா தான் வைக்கிறோம். காரணம் என்னன்னா அதுல தப்பு இருக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட்லயே தப்பு இருக்கு. அதனால அதை கரெக்ட் பண்றதுக்காக நம்ம தப்பா வைக்கிறோம். கரெக்டுங்களா? அதான் இன்ஸ்ட்ருமெண்ட் எரர். எரர் டியூ டு இம்ப்ராப்பர் ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் improper zero adjustment. Error due to improper zero adjustment is classified in. improper பண்றீங்க, அதுக்கு காரணம் என்ன? Instrument sir. புரியலங்க. சிஸ்டமேட்டிக்ங்கிறீங்களா இன்ஸ்ட்ருமெண்ட்ங்கிறீங்களா? இன்ஸ்ட்ருமெண்ட்னா இம்ப்ராப்பர் கிடையாது. அது நீங்க இம்ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றீங்க. இம்ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்னா நீங்க பண்றது. அது இன்ஸ்ட்ருமெண்ட் எரர் கண்டிப்பா வராது. இம்ப்ராப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டால ரேண்டம் எரர் வரதுக்கு சான்சஸ் இல்ல. ஏன்னா ரேண்டம் என்னன்னா காரணம் இல்ல இல்ல நன்னுனா இல்லையே. இது ஆக்சுவலி என்விரான்மெண்டல் எரர்னு சொல்றான். சரிங்களா? என்விரான்மெண்டல் எரர். எரர் டியூ டு இம்ப்ராப்பர் ஜீரோ அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் என்விரான்மெண்ட் எரர். இது நம்ம 11th புக்லயே இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அது டைரக்டா எடுத்த கொஸ்டின் தான் ஆக்சுவலி. If a zero-centered voltmeter has a scale from -5 volt to +5 volt, then the span of it is எவ்வளோ span? Zero voltage sir. -5ல இருந்து +5 வோல்ட் போகுதுங்க. எவ்வளவு ஸ்பேன் இருக்கு? ஸ்பேன்னா இது எவ்வளவு ரீடிங் எடுக்க முடியும்? இங்க இருந்து ஆரம்பிச்சு நீங்க ரீடிங் போனீங்கன்னா எவ்வளவு ரீடிங், எவ்வளவு ஸ்பேன் எடுக்க முடியும், எத்தனை வோல்ட் எடுக்க முடியும்? ஜீரோ வரைக்கும் 5 வோல்ட் எடுக்கலாமா? இங்க ஒரு 5 வோல்ட் மெஷர் பண்ணலாம், இங்க ஒரு 5 வோல்ட் மெஷர் பண்ணலாம். மொத்தம் இதனுடைய ஸ்பேன் பாத்தீங்கன்னா 10 வோல்ட். கரெக்டா? இதுக்கு பேர் தான் ஸ்பேன். ஸ்பேனுங்கிறது வந்து அது எவ்வளவு எவ்வளவு ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது. கரெக்டுங்களா? 10 வோல்ட். Calculate the mean percentage error in the 5 observation is. Mean percentage error in 5 observations. இது கூட்டி கழிக்கணும், வேற ஒன்றும் இல்லை. வேற வழி இல்லை நமக்கு. சரி, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மீன் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலான்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மீன் கண்டுபிடிக்கணும், இது எல்லாத்தையும் கூட்டணும். 80 plus 80.5 plus 81 plus 81.5 plus 82 இது எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டி 5ஆல வகுத்தினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா டெல் எம் கிடைக்கும். சரிங்களா? மீன் எரர் கிடைக்கும். சரிங்களா? டெல் எம் இல்லை, மீன் எரர் கிடைக்கும். மீன் எரர். ஸோ இந்த மீன் எரர் கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா மீன் பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிக்கலாம். மீன் பர்சன்டேஜ் எரர்
ஸோ ஆமா, மீன் பர்சன்டேஜ் எரர். ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும். ஆமா, இது கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதை கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு தான் இது இந்த மீன் எரர் கிடையாது. இது ஆக்சுவலி மீன், இது வந்து வெறும் மீன் மட்டும்தான். மீன் மட்டும்தான். மீன் 80.8 வருது சார். 80.8ங்களா? ஆ அவ்வளவு வருதா? 81 வரல பாருங்க. இது எனக்கு 81 வந்த மாதிரி இருக்கு. சார் 81 தான் சார். என்னுடைய மீன் வந்து 81. சரிங்களா? 81 மீன் 81 நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மீன் எரர் கண்டுபிடிக்கணும். மீன் எரர் எப்படிங்க கண்டுபிடிப்பீங்க? ஒவ்வொன்றுக்கும் மீன் எரர் கண்டுபிடிக்கணும். மீன் எரர் இது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் ஆக்சுவலி. மீன் எரர்னா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த 80 உங்க மைனஸ் வேல்யூமா 81 மைனஸ் பண்ணணும் சார். பிளஸ் 80.5 மைனஸ் 81 பிளஸ் இந்த மாதிரி போட்டுட்டு போகணும் இல்லையா? இது வந்து ஆக்சுவலி மாடுலஸ் மட்டும் தான் எடுக்கணும். நீங்க இதை எடுக்கக்கூடாது. இது எடுத்தீங்கன்னா ஜீரோ வரதுக்கு சான்சஸ் இருக்கு. மாடுலஸ் மட்டும் எடுக்கணும். இதுதான் அந்த மீன் எரர். இந்த மீன் எரர் கண்டுபிடிச்சிங்கன்னா ஒரு சம் ரிசல்ட் கிடைக்கும். இது 3/5ன்னு சொல்றாங்க. ஈக்குவல் டு 0.6 மீன் எரர் கிடைச்சிச்சு. இதை பர்சன்டேஜில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்க போகுதுன்னா ஆமா 0.6ங்கிறது வந்து மீன் எரரு. இப்போ மீன் பர்சன்டேஜ் எரரை நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 0.6ஆல 81 டிவைட் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து 0.74 அப்படின்னு கிடைக்குது. சாரி, 0.74 அது ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்குது. அதோட நீங்க 100 மல்டிப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ரிலேட்டிவ் எரர் கிடைக்கும். சரிங்களா? மீன் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ, அதுதான் வந்து உங்களுக்கு ரிலேட்டிவ் எரர். ரிலேட்டிவ் எரரை பர்சன்டேஜில் எழுதினாதான் அது வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் எரர். நீ பர்சன்டேஜ் எரர் தான் கேட்குறாங்க. இது வந்து ரிலேட்டிவ் எரருங்க. மீன் எரர் டிவைடட் பை மீன் வேல்யூ ஈக்குவல் டு இது வந்து 0.74%ன்னு சொல்றாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான கொஷின் தான். பட் நம்ம இல்லை இப்படியும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் கேட்டால் என்ன பண்றதுங்க? புக்ல இருந்து எடுத்து அப்படியே நேராக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்போ கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி போகணுன்ட்டு பார்க்கலாம். The main scale of Vernier caliper. Actually large question, பெரிய question இது. இதுவும் கொஞ்சம் பெரிய சிக்கலானதுதான். The main scale of Vernier caliper has n divisions per centimeter. N division of Vernier scale coincide with n minus 1 divisions of main scale. The least count of the Vernier caliper கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. Any idea? No idea, sir. நோ ஐடியா. கிளாஸ் அட்டன் பண்ணவங்க கண்டிப்பா சொல்லணும். ஆக்சுவலி அவங்களும் நோ ஐடியானா ஒன்றும் பண்ண முடியாது. சார் என் வெர்னியர் டிவிஷன் வந்து n-1 MSDக்கு ஈக்குவல் சார். அது மட்டும் தெரியும் சார். வெரி குட். n வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1. அப்போ 1 VS வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைடட் பை n மெயின் ஸ்கேல் டிவிஷன். சரிங்களா? இப்படி எழுதலாம். இப்படி எழுதிக்கோங்க. லீஸ்ட் கவுண்ட்ங்கிறதுக்கான வேல்யூ தெரியுங்களா? எப்படி ஃபார்முலா லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா தெரியுங்களா? MSD மைனஸ் VSD சார். ஒரு MSD மைனஸ் VSD கரெக்டுங்களா? அப்போ நீங்க MSDங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. MSD ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் n மைனஸ் 1 டிவைடட் பை n டைம்ஸ் MSDன்னு எழுதியிருக்கோம். கரெக்டுங்களா? இதை தான் நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுத போறோம். அப்போ லீஸ்ட் கவுண்ட் இதுல இருந்து நீங்க என்ன எழுதலாம்னா NMSD மைனஸ் NMSD மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். பிளஸ் MSD டிவைடட் பை n வரும். ஸோ இது ரெண்டும் ஜீரோ ஆயிடும். ஆக்சுவலி இதுவும் கட் ஆயிடும். கட் ஆனா MSD டிவைடட் பை n. அப்போ லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை n இன்டூ MSD. கரெக்டுங்களா? லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1, MSD இஸ் ஈக்குவல் டு ஒரு 1 by n MSD.
அப்போ இங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒரு எம்எஸ்டிங்கிறது வந்து எவ்வளவுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சாரி, நான் ரெட்டால எழுதுறேன். ஒரு எம்எஸ்டி ஈக்குவல் டு 1/n சென்டிமீட்டர். The main scale of vernier caliper has n division per centimeterன்னு சொல்லிட்டாங்க. கரெக்ட்டுங்களா? n division per centimeter. ஸோ அதுதான் இங்க 1 MST ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர்னு நம்ம எடுக்கிறோம். அந்த அந்த பாயிண்ட் அந்த வேல்யூக்கு தான் இதை எப்படி எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இந்த லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலால நீங்க இதை எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணா என்ன கிடைக்குது உங்களுக்கு? LC